ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த பெல்ட்டு நம்ம வந்து அவுட்டரில் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து இன்னர் அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா ஃபினிஷிங்கு ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள், செல்ஃப் பெல்ட்டோட ஃபைனல் ஸ்டேஜ் தான். அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். ஒரு கட்டிடத்திற்கு மிக முக்கியமானது சில் பெல்ட்டு. அந்த சில் பெல்ட் கேஸ்டிங்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த காணொலி வாயிலாக சில் பெல்ட் பற்றி அனைத்து தகவலும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சில் பெல்ட் ஆனது நம்ம வந்து பேஸ்மெண்ட்டிலேருந்து 3 அடி அளவுக்கு பிரிக் ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு அது மேலே தான் வந்து சில் பெல்ட்டை போடுவோம். இந்த சில் பெல்ட்டு 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம சைட்டில் இப்போ வரைக்கும் 3 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து சில் பெல்ட்டு போட்டுட்ருக்கோம். இந்த சில் பெல்ட் வந்து அஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி தான் வந்து சில் பெல்ட்டு போடணும். இந்த சில் பெல்ட்டோட வந்து மிக்சிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா M20 கிரேடுக்கு எப்படி நம்ம மிக்சிங் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து இதை மிக்சிங் பண்ணணும். இந்த சில் பெல்ட் வந்து அவங்க எப்படி கேஸ்டிங் காங்கிரீட் கேஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து கம்பி கட்டுற வேலை வந்து 8 mm 10 mm சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து தட்டி மாதிரி கூட கட்டிக்கலாம். நமக்கு வந்து சின்ன சைட்டுங்கிறதுனால வந்து மேக்ஸிமம் கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதுனால நம்ம இது மாதிரி தான் வந்து பெல்ட்டு கட்டியிருக்கோம். இல்லை மேக்ஸிமம் இதுவே வந்து போதுமான அளவு உடையது. அந்த சில் பெல்ட்டை எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். அந்த 2 பக்கமும் வந்து கொத்தான பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மட்டை பலகை கரெக்டாக டைட்டாக வச்சு நிற்கிறாரு. டைட்டாக அது நகராத அளவுக்கு கரெக்டாக பைண்ட் பண்ணிக்கிறாரு. பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து காங்கிட்டு போட்டுட்டு வராரு. சரிங்களா? சில் பெல்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சில் பெல்ட்டு நம்ம வந்து இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இந்த ஜன்னல் வைக்கும். ஜன்னலுக்கு வந்து கீழே வந்து அந்த 4 பக்கமும் நல்ல கூறு இருக்கும். அந்த கூறு நம்ம வைக்கும்போது அது கீழே வந்து நமக்கு வந்து விரிசறது, கிராக் எதுவும் வராது. அந்த கிராக்கு வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த சில் பெல்ட்டை போடுறோம். சரிங்களா? இந்த சில் பெல்ட்டோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பக்காவாக இது மாதிரி தான் வந்து ஃபினிஷிங் இருக்கணும். ஏன்னா மேலே வந்து வார்குலை வச்சு நல்லா லைன் அடித்து பக்காவாக பண்ணிக்கலாம். மேலே சிமெண்ட் பாலும் வச்சுருக்கு. சிமெண்ட் பாலை வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம்னா அதில் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்காக நம்ம வந்து அடுத்த மேலே வைக்கக்கூடிய ஒரு கட்டுமான வேலைக்கு, அதாவது பிரிக் ஒர்க்குக்கு நல்ல ஒரு பாண்டிங் அளவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவு பக்காவாக கிடச்சிருக்கு சில் பெல்ட்டோட ஃபினிஷிங்கு. கரெக்டாக ஃபுல்லாக காங்கிரீட் ஒர்க்லாம் முடிச்சுக்கிட்டு மேலே வந்து சிமெண்ட் பாலை வச்சு நல்லா ஊற்றி விட்டு அதை கரணையை வச்சு நல்லா சைனிங் பண்ணிட்டு வார்குலை வச்சு நல்லா அந்த ஒரு கொத்தார் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த கிரிப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து அடுத்த பாண்டிங் ஒர்க்கு நமக்கு அங்கே இருக்கும். அதாவது அடுத்த செங்கல் கட்டுமான வேலை அடுத்தது இருக்கும். அதுக்கு வந்து நல்லா கிரிப்பு கிடைக்கும் இந்த இடத்துல. அதனால தான் வந்து வார்குலை வச்சு நல்லா கூட்டி விட்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த காங்கிரீட்டு கேஸ்டிங் பண்ணும்போது நல்லா கவருக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த கம்பியை வந்து மேலே தூக்கி விட்டோம்னா கவர் நல்லா கிடச்சிக்கும். இல்லை ஏன்னா வந்து 3 இன்ச்சுங்கிறதுனால நம்ம வந்து கவர் பிளாக்கை வைக்க முடியாத இடத்துல. சரிங்களா? ஃபினிஷிங்கு ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள், செல்ஃப் பெல்ட்டோட ஃபைனல் ஸ்டேஜ் தான். நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு. ஏன்னா இதிலே வந்து நம்ம கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு நல்லா க்யூரிங் பண்ணிட்டு வந்தோம்னா இன்னும் பக்காவான ஸ்ட்ரென்த்து வந்து அந்த பிரிக்குக்கு இது கிடைக்கும். எப்போவுமே வந்து சில் பெல்ட்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த சில் பெல்ட்டை வந்து அந்த சைடில் வந்து போடாமல் இருக்கக்கூடாது. இந்த சில் பெல்ட்டு நம்ம வந்து அவுட்டரில் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து இன்னர் அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா அவுட்டரில் மட்டும் தான் நம்ம வந்து ஜன்னல்லாம் வைக்க போகிறோம். ஜன்னல் எங்கே வருதோ அந்த இடத்துல சில் பெல்ட்டு போட்டால் போதும் நமக்கு. சரிங்களா? அதனால் அவுட்ரு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுமாதிரி கட் சில் பெல்ட்டு போடுவாங்க சைட்டில் வந்து. அந்த கட் சில் பெல்ட்டு போடக்கூடாது. போட்டோன்னா நம்ம வந்து த்ரோட்டாக வந்து சில் பெல்ட்டு போட்டே ஆகணும். நம்ம த்ரோட்டாக அந்த சில் பெல்ட் போகிறதுனால அந்த பேஸ் பெல்ட்டுக்கும் மேலே உள்ள சில் பெல்ட்டுக்கும் இடைப்பட்ட பிரிக் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த பிரிக் ஒர்க்கு வந்து தேவையான அழுத்தம் கிடைக்கும். நல்லா அந்த அழுத்தம் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்பு வந்து நமக்கு வந்து தவிர்க்கப்படுது. அதனால் த்ரோட்டாக சில் பெல்ட் போடுறது ரொம்ப நல்லது. இதே போல் சிவில் கட்டுமான சம்மந்தமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கான சில